இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்று திமுக கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளது தமிழக வெற்றி கழகம். ஆனால் ஆட்சி அமைந்த சில நாட்களிலேயே அதிமுகவிலிருந்து விலகி தாவிகாவில் சேரும் நபர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர் மற்றும் MR விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளனர். மகாபலிபுரத்தில் உள்ள ஒரு அரங்கில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற இணைப்பு விழாவில் சுமார் 10,000 பேர் கலந்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகின்றன. தாவேகா பொதுச் செயலாளர் N ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் செங்கோட்டையன் வரவேற்று பேசினார். அதிமுகவினருக்கு ஏற்பட்டுள்ள முரண்பாடுகள் மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை குறித்து விமர்சனம் செய்தார். பின்னர் சி விஜயபாஸ்கர் மற்றும் MR விஜயபாஸ்கர் ஆகிய இருவருக்கும் தாவேகாவின் துண்டு அணிவிக்கப்பட்டு கட்சியில் முறைப்படி இணைக்கப்பட்டனர். இதில் பெரம்பலூர் முன்னாள் அதிமுக MLA இளம்பை தமிழ்ச்செல்வன், ஒரத்தநாடு முன்னாள் அமைச்சர் மா சேகர், வளர்மதி, ராஜவர்மன் உள்ளிட்ட பல முன்னாள் அதிமுக நிர்வாகிகளும் தாவேகாவில் இணைந்தனர். முன்னதாக விஜயபாஸ்கர் முதல்வர் விஜய் தலைமையில் இணையப் போவதாக செய்திகள் வெளியான நிலையில் விழாவில் முதல்வர் விஜய் பங்கேற்காதது சிலருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் அரங்கில் இருந்த நிலையில் அடுத்தடுத்து ஒவ்வொருவராக வெளியே சாப்பிட சென்று விட்டனர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் பேசும்போது பாதிக்கும் மேற்பட்ட நாற்காலிகள் காலியாக காணப்பட்டன. தேர்தலுக்கு முன்னதாகவே எங்கள் தலைமையிடம் கடுமையாக வலியுறுத்தினோம். தமிழக வெற்றி கழகத்தோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். தலைமை செவிமடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின்னரும் மக்கள் ஏகோபித்த ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனால் நாம் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதையும் செவிமடுக்கவில்லை. தொடர்ந்து பேசிய அமைச்சர்கள் ஆதவ், அருண்ராஜ் என அடுத்தடுத்து பேசியவர் திமுகவையும் அதிமுகவையும் கடுமையாக விமர்சித்தனர். அதிலும் குறிப்பாக வரும் தேர்தல்களில் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து கூட்டணி அமைக்கும் என்று கடுமையாக தாக்கி பேசினர். இதனிடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் எதிர்ப்பு தெரிவித்து தாவேகா குதிரை பேரம் நடத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தனது கட்சி MLA-க்களை தொடர்ந்து தக்க வைக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். இதே மண்டலத்தில் சொன்னோம். எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே. திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். அப்ப கரூர்ல எந்த மாதிரி சூழ்ச்சியை உருவாக்கினார் அது கண்பட பார்த்தவர் நம்மளுடைய அண்ணன் விஜயபாஸ்கர் அண்ணன். எல்லா உண்மைகளும் வரும். இதை மறைக்கிறதுக்காக தான் இப்ப இந்த 10 நாளா தமிழக வெற்றி கழகத்தில் MLA-வை விலை கொடுத்து வாங்குறதுக்கு 50 கோடி ஆஃபரா. போன் அடிச்ச உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டார் நம்ம MLA. திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு மு க ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஒரே ஒரு வேட்பாளரை நீங்க விலை கொடுத்து வாங்க முடியல. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேட்பாளரை 234 233 பேர் தாக்கல் பண்ணி நின்னாங்க எலெக்ஷன்ல. உங்களுக்கு காசு கொடுத்து வேலை செய்யறதுக்கு, காசு இல்லாம வேலை செய்யறதுக்கு இன்னும் திமுக ஒன்னும் தெரியல. இங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் ஒருத்தரும் காசுக்காக இங்க வரல. புரட்சி தலைவர் அம்மாக்காக, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நீங்களும், அதாவது திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்றதுக்கு முன்னாடி இஸ் a political stand, it's a political strategy. எங்களுடைய தலைவர் சொல்லிட்டாரு. ஒட்டுமொத்த அதிமுகவுடைய உண்மையான புரட்சி தலைவருடைய எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் தாவேகாவில் இணைக்கப்பட வேண்டும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.